நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறது ரொம்பவும் ஃபேக்கா இருக்கும். ஆனா இது ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? If I'm not wrong, scientifically. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தொடுற பொருள் எதுவுமே நீங்க ஆக்சுவலா தொட்டுட்டு இல்ல. சோ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கப்ப நீங்க போனை ஆக்சுவலா தொட்டுட்டு இல்ல. அப்புறம் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மைண்ட்ல எழும்பலாம். அதுக்கு பின்னால இருக்க சயின்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. சோ நம்ம எல்லாருக்குமே பொதுவா தெரியும், ஒரு ஆட்டம் அப்படின்னா அதை சுத்தி தான் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு தெரியும். எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் கான்டாக்ட்ல வரும்போது லைட் சார்ஜஸா இருக்கிறதுனால ரிப்பல் ஆகிடும். ஆனால் நமக்கு ஏன் அப்படி தொடுற மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு அட்டாமிக் லெவல்ல பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலா அந்த ஆப்ஜெக்ட் தொடல அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ரெப்பல் தான் ஆகுது. ஒண்ணுமே தெரியலையே. இதுல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகலாம். லைக் எப்படி ஃப்ரிக்ஷன் வருது, எப்படி நமக்கு அந்த சென்ஸ் ஆஃப் டச் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஷார்ட்ஸ் வீடியோல கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன்.